السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا وسبحان الله بكرة وأصيلا والصلاة والسلام على أشرف خلق الله بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا ونبينا مولانا محمد تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم فصل لربك وانحر. صدق الله المولانا العظيم. عن أم سلمة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: إذا رأيتم هلال ذي الحجة وأراد أحدكم أن يضحي فيمسك عن شعره وأظفاره. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. சர்வ வல்லமையும் படைத்த அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பா ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்பே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், இனி வர இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1445 ஆண்டின் 11வது மாதமான துல்காயிதா மாதத்தின் இறுதி நாளில் நாம் இருக்கிறோம். அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு முதல் ஆரம்பமாக இருக்கிறது. துல்ஹஜ்ஜினுடைய மாதம் இன்று இரவு முதல் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள் மிகவும் மேன்மைக்குரியவை, மிகவும் மகத்தானவை. ரமலானுடைய கடைசி 10 நாட்களை போல, முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை போல, துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்பது சங்கையானவை, மேன்மைக்குரியவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை நீங்கள் எல்லாம் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மாமின் ஐயாமின் அமலின் சாலிஹ் ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்யக்கூடிய உயர்ந்த வணக்கம், அந்த வணக்கத்தை செய்வதற்காக அல்லாஹ் பிரியப்படக்கூடிய காலம் என்பது, ஒரு அமலை நீங்கள் செய்கிறீர்கள், அந்த உயர்ந்த வணக்கத்தை செய்வதற்கு அல்லாஹ் பிரியப்படக்கூடிய ஒரு காலம் எது என்றால் மின் ஆதியில் ஐயாமில் அஷர், இந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய 10 நாட்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமாக சொல்லணுமானால் இந்த 10 நாட்களில் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய இந்த அமல்களை விட வேறு எந்த நாட்களில் செய்யக்கூடிய எந்த அமலுக்கும் அந்த மரியாதை மதிப்பு இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். அது அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல். வஹப்பு இலல்லாஹி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எந்த அமல்கள் செய்தாலும்
அல்லாஹ்வுக்கு பிரியம்தான். ஆனாலும் அல்லாஹ்வினுடைய ரொம்ப பிரியம் உங்களுக்கு கிடைக்கணுமானால் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு தான் அந்த அந்தஸ்து உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுஹுமா அஃதலு, எந்த 10 நாட்கள் சிறந்தது என்று கேட்கப்பட்டது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஐயுஹுமா அஃதல், ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் சிறந்ததா அல்லது இந்த துலாஜி மாசத்தினுடைய இந்த 10 நாட்கள் சிறந்ததா, ஐயுஹுமா அஃதல், இந்த 2 10ல் எந்த 10 சிறந்தது என்று இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. ஹஜ்ரத் மௌலானா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஐயாமுல் அஷ்ரி பில் ஹிஜ்ஜா அஃதல் மின் ஐயாமில் அஷ்ரி மின் ரமலான். அவங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, ரமலானுடைய கடைசி 10 நாட்களின் பகலை விட இந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய 10 நாட்களுடைய பகல் சிறப்புக்குரியது, அது உயர்ந்தது. ரமலானுடைய கடைசி 10 நாட்களுடைய பகலை விட நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய 10 நாட்களின் பகல் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது, சிறப்புக்குரியது. ஆனால் இந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய இந்த 10 நாட்களுடைய இரவை விட ரமலான் மாசத்தினுடைய கடைசி 10 நாட்களின் இரவுதான் சிறப்புக்குரியது என்று அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் சொன்னதாக வரலாற்றை பார்க்கிறோம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு காரணத்தையும் சொல்லுகிறார்கள். இந்த மாசம் எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை நம்மளுடைய குர்ஆன் ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு இன்னொரு காரணத்தையும் இங்கே ஞாபகப்படுத்துகிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ரமலானை குறித்து சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் என்று ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். ஆனால் அந்த ரமலானை வைத்து சத்தியம் செய்யவில்லை. அதே போல் லைலத்துல் கத்ரை குறித்து சொல்லுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த இரவில் தான் நாம் குர்ஆனை இறக்கினோம், லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹ் லைலத்துல் கத்ரை குறித்து சொல்லுகிறான். ஆனால் அதை கொண்டு சத்தியம் செய்யவில்லை. ஆனால் துல்ஹஜ் மாதத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது சத்தியம் செய்து சொல்கிறான், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர். வெறுமன அந்த 10 நாட்கள் மீது சத்தியம் என்று சொல்லவில்லை, வல் ஃபஜ்ரி, துல்ஹஜ்ஜினுடைய 10ஆம் நாள் ஈதுடைய அந்த ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 நாட்கள் மீது சத்தியமாக என்று இப்படி விவரமாக விரிவாக விலாவரியாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இந்த 10 நாட்களை குறித்து ஒவ்வொரு தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சத்தியம் செய்கிறான் என்றால் அல்லாஹ் கூறும் அளவுக்கு இந்த நாட்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை விரிவுரையாளர்கள் நமக்கு இன்னொரு காரணத்தையும் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம சந்திக்க இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களும் அல்லாஹுவால் ரசூலால் ஆக சிறப்புக்குரிய நாளாக நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களுடைய அந்த சிறப்பை, அதனுடைய மேன்மையை, அதனுடைய மகத்துவத்தை நாம் விளங்கி நடக்க வேண்டும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களும் எல்லாவற்றையும் விட அது சிறப்புக்குரியது. அது குறித்து மார்க்கம் ஏராளமான சிறப்புகளை நாம் சொல்லி தந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு ரமலானுடைய கடைசி 10னுடைய அந்த சிறப்புகளை நாம வழங்கியிருக்கிறோம். ஆனா அந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய முதல் 10களுடைய சிறப்பை நாம விளங்கி இருக்கிறோமான்னா வழங்கல. ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை நாம வழங்கி இருக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய இந்த முதல் 10னுடைய சிறப்பை குறித்து நாம வழங்குறோம். அதனாலதான் ரமலானுடைய கடைசி 10 நாட்களை எடுத்துக்கிட்டா நோன்பு வைக்கிறோம், இரவுல நின்று தராவீஹ் தொழுகிறோம், அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு கியாமுல் லைலுக்கு வந்துடுறோம், அதற்கு பிறகு சஹர் ஏற்பாடு, அதற்கு பிறகு ஃபஜ்ர், இப்படி ரமலானுடைய கடைசி 10 நாட்களை எடுத்துக்கொண்டா நம்மளுடைய ஏகப்பட்ட தியாகங்கள் அமலுக்காக, நல்ல வழிகளிலே அந்த நேரங்களை கழிப்பதற்காக ஏகப்பட்ட தியாகங்களை நாம் செய்கிறோம். இரவு முழுவதும் தூங்குவதே இல்லை, இபாதத்திலே கழிக்கிறோம். என்ன காரணம்? அதனுடைய சிறப்புகளை நாம வழங்கியிருக்கிறோம்.
ஆனா அந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் வந்துட்டுனா மத்த மாசம் கழிஞ்ச போலதான் நாமளும் கழிக்கிறோம். மத்த மாசத்தினுடைய நாட்களை எப்படி கழிக்கிறோமோ அதே போல துல்ஹஜ்ஜினுடைய மாசத்தினுடைய அந்த 10 நாட்களை நாம கழிக்கிறோம். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன காரணம்னா அதனுடைய சிறப்பை நாம வழங்கல. துல்ஹஜ் இந்த 10 நாட்களை குறித்து நாம எவ்வளவோ பயான் கேட்கிறோம், யூடியூப்ல பாக்கிறோம், வாட்ஸ்அப்ல பயான் கேட்கிறோம். இருந்தும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இல்ல, ஒரு மாற்றம் வர்றதில்லை. அதனுடைய சிறப்புகள் என்னங்கிறது ஒரு மாற்றம் வர்றதில்லை. இந்த நாட்கள்ல நாம நிறைய அமல் செய்யுங்கிற ஒரு ஆசை இல்லை. ஆனால் அருமையான பெருமக்களே, உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை ஆக சிறந்த நாட்கள் என்றும், இந்த நாட்கள் இந்த உலகத்தில் உயர்ந்தது போல வேறு எந்த நாட்களும் உயர்ந்ததாக இல்லை என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால்தான் மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த நாட்களிலும், ரமலான் நமக்கு அமல் இல்லை, இந்த நாட்களிலும் நீங்கள் இபாதத்தில் தொழுகையில் அதே போல குர்ஆன் ஓதுவதில், இந்த 10 நாட்களும் ஒரு ஆசை வைங்க, முழு குர்ஆனை ஓதணும். குர்ஆன் ஓதுவதில், திக்ர் செய்வதில், தங்களுடைய வாழ்க்கையில் செய்த பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதில், சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்வதில், நன்மையான காரியங்களில், இது மாதிரியான விஷயங்களில் இந்த 10 நாட்களுடைய நேரங்களையும் நீங்கள் கழிக்க வேண்டும் என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த நாட்களுடைய சிறப்பை வழங்கக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் தந்து அதை பாக்கியமாக கழிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானா. அருமையான பெருமக்களே, நாளை முதல் துல்ஹஜ் மாதம் ஆரம்பமாக இருக்கிறது. நாளை முதல் துல்ஹஜ்ஜினுடைய மாதம் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த நாட்களில் செய்ய வேண்டிய நிறைய அமல்களை குறித்து, இந்த நாட்கள் 10 நாட்களும் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. என்னென்ன அமல்கள் இந்த 10 நாட்களில் செய்யறது விசேஷம், இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுடைய விசேஷமான அமல்கள் என்ன என்பது குறித்து மார்க்க அறிஞர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். இந்த நாட்களில் செய்ய வேண்டிய பல்வேறு அமல்களில் ஒரு அமல் என்னன்னா ஹஜ்ஜி. இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டிய பல்வேறு அமல்களில் ஆக பிரதானமான அமல் எதுன்னா ஹஜ்ஜி. ஹஜ்ஜி என்ற அமல் இந்த நாட்களில் தான் செய்ய வேண்டும், செய்ய முடியும். இந்த நாளை விட்டு அவர் எந்த நாளிலுமே செய்ய முடியாது. ஆக அந்த ஹஜ்ஜை குறித்து மிக தெளிவாக சென்ற ஜும்மாவில் நாமெல்லாம் இங்க பேசப்பட்டது நாமெல்லாம் கேட்டோம். சென்ற ஜும்மாவில் ஹஜ்ஜை குறித்து இங்க பேசப்பட்டது. அடுத்து நமக்கான அமல் எதுனா குர்பான். அடுத்து நாம இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய மிக முக்கியமான உன்னதமான அமல்னா குர்பான். நாம் இங்கே கொடுக்கக்கூடிய குர்பான். நம்ம இந்த மாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, துல்ஹஜ் மாசம் துவங்குவதற்கு முன்னாடியே அந்த குர்பானை குறித்து சில செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜும்மாவில் அது குறித்த சில செய்திகளை உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானியை பொறுத்தவரை மார்க்க சட்ட வல்லுநர்களில் ஒரு பிரிவினர் குர்பானி கொடுப்பது சுன்னத் என்று சொல்கிறார். குர்பானியை பொறுத்தவரை மார்க்க சட்ட வல்லுநர்களில் ஒரு பிரிவினர் சுன்னத் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்பானி கொடுப்பது சக்தி உள்ளவர்கள் மீது வாஜிப் என்று சொல்லி தருவார்கள். நாமெல்லாம் ஹனஃபி மதுஹப்பை சார்ந்தவர்களாக இருப்பதால், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மதுஹப்பின்படி நாம நடப்பதால் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் குர்பானி கொடுப்பது வாஜிப். யாருக்கு குர்பானி கொடுப்பது வாஜிப் என்றால், ஜகாத் கொடுக்க யாரு தகுதி உள்ளவர்களோ அவர்கள் தான் குர்பானி கொடுப்பதற்கு வாஜிபானவர்கள் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித்தரார். மார்க்க சட்ட வல்லுநர்கள் ரொம்ப தெளிவாகவே பேசுகிறார்கள். இது விஷயத்தில் யாரிடத்தில் 87 கிராம் தங்கம் இருக்குமோ, 612 கிராம் வெள்ளி இருக்குமோ, அல்லது பணமோ அல்லது வியாபார பொருளோ இருந்து அந்த பெருநாளை, அந்த குர்பானியுடைய நாட்களுக்கு தேவையான நம்மளுடைய தேவை போக, அவசிய தேவை போக, யாருக்கெல்லாம் இந்த 87 கிராம் தங்கமோ
அல்லது 612 கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு பணமோ வியாபார பொருளோ இருக்குமோ. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானியை குறித்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் பிறை பார்த்ததிலிருந்து ஒன்றிலிருந்து கடைபிடிக்க வேண்டிய சில செய்திகளை, காரியங்களை குறித்து நமக்கு சொல்லித் தர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானுடைய மகத்துவத்தை குறித்து தானும் விளங்கி இருந்தார்கள். சஹாபிகளை விளங்க உணர வைத்தார்கள். இந்த சமுதாயத்திற்கும் உணர்த்தி கொடுத்தார். ஹதீஸிலே ஏராளமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த 10 ஆண்டுகளும் குர்பானி கொடுத்தாங்க. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, 10 ஆண்டுகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்தாங்க. லஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன கதீம மதீனா, மதீனாவுக்கு வந்ததிலிருந்து 10 வருஷமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆண்டும் விடுபடாமல் எல்லா ஆண்டுமே தன்னுடைய பேரில் குர்பானியை கொடுத்தார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி தருவாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம வழங்கணும் ஒரு உன்னதமான ஒரு காரியம். குர்பானி கொடுக்கிறது ஒரு மகத்தான ஒரு காரியம். யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா வசதியை கொடுத்திருக்கிறானோ, பொருளாதாரத்தில் உயர்வை கொடுத்திருக்கிறானோ, யாருக்கெல்லாம் அதை கொடுப்பதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறானோ, அவர்களெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு மகத்தான ஒரு உன்னதமான காரியம் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரான். இன்னொரு செய்தியையும், சஹாபிகளுக்கு இந்த குர்பானியினுடைய மகத்துவத்தை உணர்த்தினான். ஒரு ஹதீஸிலே இன்னொரு முக்கிய செய்தி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சந்திக்க வராங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சந்திக்க வராங்க பெருநாள் அன்று. அப்போ ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 ஆடு அறுக்குறாங்க. பெருநாள் அன்னைக்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலி ரலியல்லாஹு தஆலா சந்திக்க வராங்க. சந்திக்க வர்ற நேரத்துல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 ஆடு அறுக்குறாங்க. ஒரு ஆடு அறுக்கும் போது சொன்னாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம ஆதா லக்க மின்னி, ஒன்னு எனக்காக கொடுக்குகிறேன் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சு அறுத்தாங்க. இன்னொன்னு அறுக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம ஆதா மின் முஹம்மதின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நியத்து வச்சு அறுத்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, வஃபாத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த செய்தி. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, ஏன் 2 ஆடு அறுக்குறீங்க? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களா, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுசானி அன் உலஇ அன்ஹு, அவங்க தன்னுடைய மரணத்தினுடைய கடைசி நேரத்தில் எனக்கு வசியத் செஞ்சுட்டு போனாங்க. என்னுடைய வஃபாத்துக்கு பிறகும் என்னுடைய பேரில் என்ன செய்யணும், நீங்க குர்பானி கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத் செஞ்சுட்டு போனாங்க. அதனால நான் இன்னைக்கும் 2 ஆடு அறுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய செய்தி ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கிய செய்தியும் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹயாத்திலேயே 2 ஆடு கொடுத்தாங்க, 2 ஆடு அறுத்தாங்க. லஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கபிஷைனி அம்லஹைனி, 2 கொழுத்த ஆடுகளை அறுத்தார்கள் என்று ஹதீஸ்ல வருது. அருமையான பெருமக்களே, தங்களுடைய கையால் அறுத்தார்கள். திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபில் இந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க. 2 ஆடு அறுத்தார்கள். அதுக்கு ஒரு ஆடு அறுக்கும் போது சொன்னாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம ஹாதா லக்க மின்னி, ஒன்னு எனக்காக நான் அறுக்குகிறேன். 2வது அறுக்கும் போது சொன்னாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம அம்மன் லம் யுவாயிஃபு மின் உம்மதி, என்னுடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையோ, அப்பாவிகளா இருக்கிறாங்களோ, பலகீனமான ஏழைகளாக இருக்கிறார்களோ, அவர்களுக்காகவும் நான் குர்பானி கொடுக்கிறேன் என்று நியத்து வைத்து அறுத்தார்கள் என்று இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்வார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு தனி மனிதனும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதுதான் ரசூலுடைய ஆசையும் விருப்பம். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய பேரில் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதுதான் ரசூலுடைய ஆசையும் விருப்பம். ஹதீஸிலே ஒரு அழகான செய்தி சஹாபிகள் சொல்றாங்க, நாங்க ஒரு பயணத்தில் இருந்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம். அந்த பயணத்தில் அது என்ன காலம்னா குர்பானுடைய காலம், ஹஜ்ஜினுடைய காலம், குர்பானி கொடுக்க வேண்டிய காலகட்டம். குர்பானி காலகட்டமாக நாங்க அந்த ஒரு பயணத்தில் ரசூலுல்லாஹோட இருந்தோம்.
பொதுவாக பிரயாணத்தில் இருந்தா மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சில அமல்களுக்கு விடுறதுக்கு அனுமதி இருக்கு, அல்லது கூடுதல் குறையீடுகள் செய்யறதுக்கு அனுமதி இருக்கு, தள்ளி போட்டு அடுத்து பிறகு செய்யறதுக்கும் அனுமதி இருக்கு மார்க்கத்துல. அப்படி இருந்தும் அந்த பயணத்தில் இந்த குர்பானுடைய அமல் விடுபட்டு விடக்கூடாது என்பதுல நாங்க ரொம்ப கவனமாக இருந்தோம். எங்கள்கிட்ட இருந்த மாடுகளில் 7 பேர் கூட்டாகவும், எங்கள்கிட்ட இருந்த 7 ஒட்டகங்களில் 7 பேர் கூட்டாகவும் இருந்து நாங்கள் அன்னைக்கு குர்பானி கொடுத்தோம். அந்த குர்பானிங்கிற அமலை நாங்கள் விட்டு விடவில்லை என்று சஹாபிகள் சொல்லக்கூடிய செய்தியையும் நாம் வரலாறிலே பார்க்கிறோம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு அழகான செய்தியும் நம்மளுடைய ஹதீஸ் கிதாபிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் கர்ரப குர்பானன், உங்கள்ல ஒரு ஆள் ஒரு குர்பானி கொடுக்கிறார். மன் கர்ரப குர்பானன், உங்கள்ல ஒரு ஆள் அல்லாஹ்வுக்காக ஒரு குர்பானி கொடுக்கிறார். இது காம மின் கபரிஹி ரஹா காயிமன் அலா ரஸி கபரிஹி, அவர் மௌத்துக்கு பிறகு கபர்ல இருந்து எழுப்பப்படும் பொழுது அவருடைய கபருடைய தலைமாட்டில் அந்த குர்பானி நிக்குமா. அந்த கபருடைய தலைமாட்டில் குர்பானி நிற்கும். அவர் அதை பார்ப்பாரு. அந்த குர்பானி சொல்லும், எழுந்தவுடன் அந்த குர்பானி அவர்கிட்ட சொல்லுமா, அன குர்பானுக இலா குர்பானி, அல்லாஹுவை நெருங்குவதற்காக இந்த உலகத்தில் நீங்கள் கொடுத்த குர்பானி தான் நான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் பெறுவதற்காக உலகத்தில் நீங்கள் எந்த குர்பானியை கொடுத்தீர்களோ அந்த குர்பானி தான் நான் என்று சொல்லிவிட்டு, அலா லஹ்ரி, என்னுடைய முதுகின் மீது நீங்கள் ஏறி உட்காருங்கள், உங்களை எங்க கொண்டு சேர்க்கணுமோ அங்க சேர்த்து விடுகிறேன் என்று அந்த குர்பானி சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார். நாம சொர்க்கத்துக்கு போவதற்குண்டான வாகனமாக நம்மளுடைய குர்பான் இருப்பதாக வரலாறு அல்லாஹ் ஆசிரியர் நமக்கு சொல்லி தர்றான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல்ல அந்த குர்பானியினுடைய மேன்மையை மகத்துவத்தை விளங்கும். ஏன்னா அதை விளங்கினா தான் நமக்கு ஒரு ஆசையும் ஆர்வமும் ஈடுபாடும் நமக்கு வரும். ரமலானுடைய கடைசி 10 சிறப்பு என்ன என்பதை நாம விளங்குறதுனாலதான் அந்த 10 நாட்கள் நம்ம தூக்கத்தை இழக்கிறோம். நல்ல அமல்களில் அந்த நேரத்தை கழிக்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறோம். அதே மாதிரி குர்பானியுடைய அந்த சிறப்புகளை தெரிந்தால்தான் நாம குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த ஆசை வரும் என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்பானி கொடுக்கணும்னு உங்களுக்கு யாருக்கு ஆசை இருக்கோ, குர்பானி கொடுக்கணும்னு உங்கள யாருக்கு ஆசை இருக்கோ அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரஅய்துஹு ஹிலால தில் ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் பிறையை நீங்கள் பார்த்து விட்டால், வஅராத அஹதுக்கும் அய்யுஹிய, நீங்கள் குர்பானி கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபல் யும்சிக் அன் ஷஅரிஹி வ அல்ஃபாரிஹி, அந்த பிறை பார்க்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய உடம்புகளில் உள்ள அந்த முடிகளை, உங்களுடைய உடம்புகளில் உள்ள அந்த முடிகளையும் நகங்களையும் வெட்டி கொள்ளுங்க. பிற பார்த்துட்டீங்க, உங்களுக்கு குர்பானி கொடுக்கணும் ஆசை நீயத்து வச்சிருக்கீங்கன்னா நீங்க வெட்டாதீங்க, பிற பார்த்த பிறகு வெட்டாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியை நான் உங்களுடைய நினைவுக்கு பதிவு செய்வேன். நாம எப்படி குர்பானி கொடுத்தாலும் சரி, நம்மளுடைய எண்ணத்துல ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய குர்பானி அல்லாஹுவால் கபூலியத்தை பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். சும்மா பேருக்காக, புகழுக்காக, அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக, அந்த படாரோபத்துக்காக, நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை காட்டுறதுக்காண்டி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. குர்பானியுடைய அந்த நிலையை நாம கொண்டு வந்துடக்கூடாது. நம்ம அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்ற ஒரே நியத்தோட கொடுக்கணும். அதுக்கு நம்மளுடைய குர்பானி எப்படி இருக்கணும்னா தரமானதா இருக்கும். அல்லாஹ்வுடைய கபூலியத்தை பெறணும்னா நாம கொடுக்கக்கூடிய குர்பானி தரமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ் யுஹிப்புல் மஆலியல் உமூர வ அஷ்ராஃபிஹா, உங்களுடைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடா இருந்தாலும் சரி, நீங்க அணியக்கூடிய செருப்பாக இருந்தாலும் சரி, நீங்க ஓட்டக்கூடிய வாகனமா இருந்தாலும் சரி, நீங்க கொடுக்கக்கூடிய குர்பானியா இருந்தாலும் சரி, தரமானதா உயர்ந்ததைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகிறான். வயக்ரஹு ஸஃப்ஸஃபாதிஹா, மட்டமானதை அல்லாஹ் வெறுக்கிறான். அதனால நீங்க ஆடு பிடிக்க போகும்போது நல்ல தரமானதா உயர்ந்ததா பிடிங்க. நாளைக்கு அதன் மீது ஏறி நீங்க சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கிற அளவுக்கு வாகன பிராணியா நீங்க பிடிங்க, நல்ல ஜாம்பாவனா பிடிங்க. அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க,
நாங்க மதீனாவில் குர்பானி பிராணியை நல்ல தீனி போட்டு கொடுக்க வளர்ப்போம் என்று அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றோம். அப்ப நம்மளுடைய குர்பானி பிராணி அப்படி இருக்கணும், நல்ல தரமானதா உயர்ந்த ரகமா இருக்கும். அப்படின்னா அல்லாஹ்விடத்துல கபூலியத்தை பெறும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரோம். அல்லாஹும் அதைத்தான் பிரியப்படுகிறான். நீங்க காசுக்காண்டி பணத்துக்காண்டி மட்டமானத நோஞ்சானதாக நீங்க குர்பானி கொடுத்தீங்க அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய கபூலியத்தை பெறாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் காசு பணத்தை பார்க்கிறான். இன்னைக்கு யாரெல்லாம் ஆடு வாங்கி கொடுக்கக்கூடிய வசதி உள்ளவர்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு கூட்டு குர்பானில போய் சேர்றாங்க. பணத்திலையும் வசதி இருக்கு, இடத்திலையும் வசதி இருக்கு, இருந்தும் அவங்க நினைக்கிறாங்க கடமை நீங்கணுங்கிறதுக்காண்டி கூட்டு குர்பானி. ஒரு ஆடு எடுத்தா 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் வரும், 25,000 ரூபாய் வரும். அங்க கொடுத்தா 3,500 ஆடு முடிஞ்சிடும் நம்மளுடைய கடமை. இப்படி நிறைய பேர் பார்க்கிறாங்க. இன்னைக்கு அதனாலேயே கூட்டு குர்பானியுடைய விளம்பரம் என்னாச்சு, கூடி போச்சு. நாங்க ஓதன காலத்திலனா பெரிய பெரிய மதரசாக்களில் தான் அந்த கூட்டு குர்பானியுடைய அமல் நடைபெறும். இன்னைக்கு தனி நபர் கூட செய்யறாங்க, தனி மனிதர்கள். அவர்கள் செய்யலாமா கூடாதா அப்படிங்கிறது மார்க்க சட்டம், அதை அடுத்து அவங்க செய்யறாங்க கூட்டு குர்பானி அப்படின்ட்டு. அருமையான பெருமக்களே, கூட்டு குர்பானி கொடுக்கிறவங்க சில விஷயங்களை கவனத்துல வைக்கணும். முதல்ல நமக்கான மாடு என்ன தரத்துல இருக்கு, அது குர்பானியுடைய நிலையை அடைஞ்சிருக்கா, அந்த அந்த வயசை அடைஞ்சிருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாட்டுல சேரக்கூடிய கூட்டாளிகள் அவங்க எப்படி நல்லவங்களா, அவங்களுடைய பணம் ஆனாலா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். யார் அறுக்க போறா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் கூட்டு குர்பானில போய் சேரும். ஆனா இன்னைக்கு ஆடு அறுக்க தகுதி இருந்தும் ஒட்டகம் வாங்கி அறுக்க தகுதி இருந்தும் கூட இன்னைக்கு என்ன செய்யறாங்க, பெரிய கூட்டு குர்பானில போய் சேர்றோம். ஏன்னா நமக்கு தொல்லை முடிஞ்சிச்சு, நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அருமையான பெருமக்களே, வெறும் ஆடு மாடு அறுக்கிற வெள்ளை குர்பானி, அதை நீங்க கொஞ்ச நாள் வளர்த்து அதன் மீது பாசம் வச்சு அதனுடைய அந்த நிலைகள்ல அப்படி இழக்கும் போது உங்களுடைய மனசுல ஒரு வழி தெரியும். நீங்க அதை அறுக்கும் போது உங்களுடைய மனசுல இத்தனை நாள நம்ம வீட்டுல இருந்து வளர்த்தோமே, அதை அப்படி செஞ்சோமே, அதுக்கு இப்படி தீவனம் போட்டோமே, நம்மளோட இப்படி பாஞ்சு வந்துச்சே, நம்மளோட இப்படி ஓடி வந்துச்சே, ஒவ்வொன்றுக்கும் நன்மை உண்டு. நீங்க அதுக்கு தீவனம் போடுறதுல இருந்து, அதை வளர்க்கிறதுல இருந்து, அந்த முடியை தடை விடுறதுல இருந்து, அதனுடைய அழகை நீங்க பார்த்து ரசிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்மை உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இவ்வளவு மகத்தான குர்பானிய நம்ம கூட்டு குர்பானில போய் 3,500 ரூபாய் கொடுத்து சேர்ந்துட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே, பூரா நன்மையும் இழந்துரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மவ்வஜத சாதன் ஃபலம் யுலஹி. ஆடு அதாவது குர்பானி கொடுக்க வசதி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கலையோ அவங்களை கொடுத்து சொன்னாங்க, ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அங்க தொழுகைக்கு பள்ளிக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க. நம்மளுடைய தொழுகும் இடத்துக்கு அவங்க வர வேண்டாம். நீங்க நல்ல குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து பார்த்தா ஏதாவது ஒரு தொழுகலை அப்படின்னா அல்லாஹ் ஒரு தண்டனை சொல்றான் குர்ஆன்ல. நோன்பு வைக்கிற ஒரு தண்டனை, ஹஜ் செய்யல தகுதி இருந்தும் ஒரு தண்டனை, குர்பானி அதாவது ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு தண்டனை இருக்கும். ஆனா இந்த குர்பானியை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது நீங்க தொழுகைக்கே வராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அப்படி சொன்னாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான காரியம் என்பதை நம்ம பார்க்கணும். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, இன்ன ஹாதா இன்ன அலா அஹ்லி குல்லி பைத்தின், உங்கள யாருக்கெல்லாம் சொந்த வீடு இருக்கோ, உங்களுக்கு யாருக்கெல்லாம் சொந்த வீடு இருக்கோ அவங்க எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. அருமையான பெருமக்களே, எனவே நாம விளங்கணும் குர்பானியுடைய அந்தஸ்து என்ன, அதுக்குள்ள அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய உயர்வும் மேன்மையும் என்ன, அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்ன என்பதை நாம விளங்கணும். அதனால யாரு ஆடு கொடுக்க முடியுமோ அவங்க எல்லாருமே ஆடு கொடுக்கணும்னு ஆசைப்படும். ஏன்னா குர்பானியை குறித்து குர்ஆன்ல சொல்லப்பட்ட செய்தி, ஆட்டைத்தான் அல்லாஹ் குர்பானியாக கொடுத்தாங்க. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஒரு விஷயத்துல தெளிவு பெறுவதற்காக அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கும் பொழுது அந்த ஆட்டை கொடுக்கும் போதுதான் அல்லாஹ் தஆலா அது கபூலியத்தை ஏற்றுக்கொண்டான் என்று குர்ஆன் சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் 10 வருஷம் குர்பானி கொடுத்தாங்க, ஆட்டத்தான் எடுத்தாங்க. பி கபிஷத்தைனி அம்லஹைன் அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல
நல்ல கொளுத்த செம்மறி கிடா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் வைக்கிறாங்க தமிழ்ல. கபிசைனி ஹம்லஐ, நல்ல கொளுத்த கிடாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் என்று ஹதீஸ்ல வருது. அப்போ நாம எப்படிப்பட்ட ஒரு ஆடை வாங்கி அறுக்கணும், எப்படி உள்ள ஒரு ஜவானாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம ஒரு ஆசைப்படும். இப்படியெல்லாம் அந்த குர்பானி பிராணி இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய கபூலியத்தை நாம் பெற முடியும். நம்மளிடம் இருந்த அந்த அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அவனுடைய நெருக்கம் கிடைக்கும் என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லித் தர்றான். அதனால அருமையான பெருமக்களே, குர்பானி விஷயத்தில் நாம எல்லாரும் ஆசைப்படணும். ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டாங்க, ஒவ்வொரு தனி மனிதனும் குர்பானி கொடுக்கணும். நாமளும் ஆசைப்படணும், ஒரு குர்பானி கொடுக்கணும். நம்மளால ஏண்ட அளவுக்கு 25,000க்கு பிடிக்க முடியாட்டாலும் ஒரு 15,000க்கான கொடுக்கணும். ஆசை உள்ளவங்க, வசதி உள்ளவங்க ரொம்ப பெரிய நிலைமையில ஜவானா நல்ல கொளுத்த ஆடா பிடிச்சு கொடுக்கும். அப்படி கொடுத்தோம் என்று சொன்னால் அதனுடைய முழு நன்மையை பெறுவோம் என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்பினுடைய நெருக்கத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் இந்த அமலின் மூலமாக அதை தேடி தரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான பெருமக்களை, எனவே எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தந்தது புரிவானாக. இந்த 10 நாட்களுடைய மேன்மையும் மகத்துவத்தையும் விளங்கி அதுல எல்லா நேரங்களையும் நல்ல அமல்களில் கழிக்க நசீபாக்கி தருவானாக. அல்லாஹு தாலா ஒவ்வொரு வருடமும் சிறந்த ஒரு குர்பானியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தது புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.